அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. என்ன பண்ணீங்க? அவன் போகிறேன்னா நீங்கள் போயிடுவீங்களா? கையில் ஓட்டினா மட்டும் போகுமா அவன் டிரைவிங்கு? சாஃப்டாக ஓட்டினா மிரர் செக் பண்ணணும். கேப் இருந்தா லெஃப்டில் ஆட்டோ இருக்குல்ல, கேப் இருந்து ரைட்டில் வாங்க. அங்கே பாருங்க கேப் இருக்கு. இப்போ போயிடுவீங்களா? என்ன பண்ண? இப்போ கியரை டவுன் பண்ணுங்க. ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த்து கியர் எடுக்க போதெல்லாம் செகண்ட் கியர் எடுத்துட்டார். அதான் பிரச்சனை. நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டிங்கல்ல, நீங்கள் கேட்பீங்க கமெண்டில், நீங்கள் இது வரைக்கும் பேசியிருந்தீங்க பேசாமல் இருந்தீங்களா அப்படின்ட்டு. நல்லா ஓட்டு வந்தார், பேசியிருந்தேன். மிஸ்டேக் பண்ணுவார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பண்ணிட்டார். என்ன பண்ணீங்க? நானும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். மிஸ்டேக் இல்லைன்னா வரும் இல்லை மிஸ்டேக்கு, அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஃபிஃப்த்து கியரில் வந்தீங்கள, 40 ஆயிடுச்சு இல்லை, பஸ் உள்ள வருது இல்லை, ஃபோர்த்துக்கு ரிமூவ் பண்ணல, யார் பண்ணுவா? நான் ஸ்டைலாக வண்டி ஓட்ட வந்தார்ல. இப்போ எல்லாம் எவ்வளோ மிஸ்டேக் ஆச்சு? இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும், புரியுதா? அது வீடியோ இப்போ பிரைட்னஸ் வந்துடும். அப்படி பீச் ரோடு போடுங்க. பீச் ரோடுனா வீட்டில் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போடுங்க. கீர் போடுங்க, ஃபஸ்ட் கீர். ஸ்லோவாக बड़ी on slowly बार करें, ब्रेक लूज करके करें, स्ट्रेट पड़ेगा, राइट पाருங்க. हाय व्यूअर्स, ये நம்ம ஸ்டூடண்ட். ஒரு சிட்டியில் ஒரு கிளாஸ் கொடுக்குறோம், 2 கிளாஸ். இதோட டிரைவர் நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தேன்ல, இந்த வீடியோவில் அதிகமாக பேசாமல் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் நான் சொல்லுவேன். எப்படி ஓட்டுறது மட்டும் நீங்கள் பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இதோட டிரைவிங் எப்படி இருக்குது, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன கீரு? நெக்ஸ்ட் இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோவில் எல்லாமே நானே பேசிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நான் அதிகமாக பேச மாட்டேன். இவரே எப்படி ஓட்டுறாங்கிறது நீங்கள் பாருங்கள், சரிங்களா? கிளச் பட்டன்லையும் பாருங்கள், அவுட் வியூ பாருங்கள், டிராஃபிக் தகுந்த மாதிரி ஒரு கையை வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறாதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், சரிங்களா? நான் லெஃப்ட் ரைட் மட்டும் சொல்லுவேன், டிரைவ் பண்ணுறது மட்டும் இவர் கரெக்டாக பண்ணுறதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதே ரோட்டில் ஜெமினி மேலே போடுங்க, பிரிட்ஜுக்கு மேலே ऊपर जाना है. இல்லை நேரம் போயிடும், நேரம் போயிடும்.
கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து வரேன் வீடியோவில். அவர் என்னை பேச விடாமல் பண்ணால் ஓகே, நான் பேசாமல் வருவேன். நான் என்னை பேச விட்டான்னா எனக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணான்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு 10 நிமிஷம் வீடியோ கண்டினியூவாக பார்த்தா தான் நானாக சொல்கிறேன்னா அவராக எடுக்கிறாராங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம நிறைய இதில் வந்து நம்ம பிகினராக இருக்கும்போது பேசி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஃபினிஷ் ஆகும்போது முழுமையாக ஃபினிஷ் பண்ணுறாங்க ஒருத்தர் அப்படிங்கும்போது நம்ம ஓரளவுக்கு நம்ம பேசாமல் இருந்தாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம எல்லாமே நம்மளே சொல்லிக் கொடுத்துட்டோன்னா அப்போ அவங்க எப்படி ஓட்டுவாங்க? இது யூட்டர்ன் பண்ணணும். சிக்னல் போதும். மேலே இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் வியூவர்ஸ்ட்ட. இப்போ நான் பேசாமல் ட்ரெயின் பண்ணுறேன், இது உங்களுக்கு ஓகேவா? இல்லை நான் இடையில சொல்லி கொடுக்குறேங்கிறேன்ல, அது மிஸ்டேக் இருந்தால் மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ சில பேருடைய ஃபேஸ் கட் நான் பார்த்துருவேன். இவங்க வந்து இந்த அளவுக்கு தான் இருக்காங்க, ஒரு 75% இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிஃபோராக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். இல்லை அவங்க ஒரு 90% கிராஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம ஸ்லோ ஆகிடுவேன். என்னோடய வாய்ஸ் ஸ்டாப் ஆச்சுனால நீங்கள்
கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம். இவர் வந்து ஓரளவுக்கு இந்த பிகினர் வந்து வண்டி ஓட்டுறாரு அப்படின்ட்டு. இல்லை அவங்க வந்து ஒரு 70% தான் கிராஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா நான் பேச ஆரம்பிப்பேன் ரன்னிங்கில். அதுதான் வித்தியாசம் இருக்கும். என்ன சார் நான் அதில் பேசியிருக்கேன்னா இதில் நான் பேசவே இல்லை, நீங்கள் மிஸ்டேக் சொல்லணுமே அப்படின்னா இவர் பண்ணால் நானே சொல்லிடுவேன். அவருடைய ஃபேஸில் தெரியுது எனக்கு, இவர் ஓட்டுவார், இவர் நம்ம கூட்டு போயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. அதனால தான் நான் வந்து பேசாமல் இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அவங்க மம்மியும் பேக்கில் உட்காந்துருக்காங்க. அவங்க மறைஞ்சி இந்த சைடு லெஃப்டில் உட்காந்தனால தெரியல, அவங்களும் கூட வந்திருக்காங்க. என்ன பண்ணீங்க? நானும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். மிஸ்டேக் இல்லைன்னா வரும், இல்லை மிஸ்டேக்கு, அதான் யோசிச்சுட்ருக்கேன். 50 கிலோ வந்தீங்கள, 40 ஆயிடுச்சு இல்லை, பஸ் உள்ள வருது இல்லை, 4th ரிமூவ் பண்ணல, யார் பண்ணுவா? இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டிங்கல்ல, நீங்கள் கேட்பீங்க கமெண்டில், நீங்கள் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க, பேசாமல் இருந்தீங்களா அப்படின்ட்டு. நல்லா ஓட்டு வந்தார், பேசிட்டு இருந்தேன். மிஸ்டேக் பண்ணுவார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பண்ணிட்டாரு. ஃபிஃப்த்லேருந்து 4th கியர் எடுக்கிற பதிலாக 2nd கியர் எடுத்துட்டாரு. அதான் பிரச்சனை, நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்டைலாக ஓட்டினா மட்டும் போதுமா அவங்க டிரைவிங்கு? சாஃப்டாக ஓட்டினா மிரர் செக் பண்ணணும், புரியுதா? சும்மா டிரைவிங் எல்லாம் பண்ண முடியாது. இதையும் நான் இன்டர்வியூவில் போட்டு விடுவேன் நீங்கள் பண்ண மிஸ்டேக். மிரர் பாருங்கள், மிரர் செக் பண்ண தான் கொடுத்துருக்கேன். மிரர் எது கொடுத்துருக்கு? அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். என்ன பண்ணீங்க? அவன் போறேன்னா நீங்க போயிடுவீங்களா? கேப் இருந்தா லெஃப்ட்ல ஆட்டோ இருக்குல்ல, கேப் இருந்து ரைட்ல அங்க பாருங்க, கேப் இருக்கு. இப்போ போயிடுவீங்களா? என்ன பண்ண? இப்போ கியரை டவுன் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் ஸ்டைலாக வண்டி ஓட்டு வந்தார்ல, இப்போ எல்லாம் எவ்வளோ மிஸ்டேக் ஆச்சு. எல்லாம் கரெக்டாக பண்ணணும், புரியுதா? ப்ராப்பராக ஓட்டினா ப்ராப்பராக ஓட்டலாம் டிரைவிங்கு. நம்ம தான் போனோம்னா மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, புரியுதா?
எனக்கு 2 முகம் இருக்குது. ஒன்று சாஃப்டாக இருப்பேன், இன்னொன்று ரஃப்பாக இருப்பேன். நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. முதல்ல சாஃப்டாக கொடுத்துருந்தேன், இப்போ ரஃப்பான காரணம் அவர் பண்ண மிஸ்டேக்ஸு. ரைட் ஹேண்ட் பண்ணு. ஆமாம், ஸ்டாப் பண்ணு, சிக்னல் போடல. அங்கே போகணும், புரியுதா? சிக்னலை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் காரை பார்க்கணும், அதுக்கப்புறம் டேர்னிங். மிரர் பார்க்காம ட்ரைவ் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகும். மிரர் எதுக்கு நான் பார்க்க சொல்கிறேன், மிரரில் தெரியும் 2 வண்டி கிராஸ் ஆகணும். ஒரு பஸ்ஸு வேகமாக வருது, சிக்னல் போட்டான். ரைட்டில் பாருங்க, காரை பாருங்க, காரை பாருங்க, காரை பாருங்க, பாடியை பாருங்க, பாடியை பாருங்க, பாடியை பாருங்க. கார் வருது, வருது.